இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது மே மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, மனிதன் தன்னம்பிக்கை எல்லாத்தையும் இழந்துட்டு இருந்தக்கூடிய மாதங்கள்லாம் விடை பெற்றுச்சுங்க ஐயா, போச்சுங்க ஐயா, விட்டுடுங்க. இனிமேல் சிரிப்போடு தான் வாழணும். நம்ம ஒவ்வொரு நாளும் வெற்றியை தேடி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய காலம் இந்த மே மாதம் சுவாமி. இப்போவே நீங்கள் ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகும்போது நல்லா இருப்பீங்க. ஒரு 5, 7, 9 குரு பகவான் 1ஆம் தேதி இடம்பெயர்ந்து விட்டார் ஐயா. உங்களுக்கு குரு பெயர்ச்சி விட சுக்கிர பெயர்ச்சிலாம் நன்றாக இருக்குது. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார். விரயம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் இருக்க பெற்று உங்கள் விரயத்தை எல்லாத்தையும் இப்போதே படிப்படியாக பொடிப்பொடியாகிட்டார். விரயம் என்பது இனிமேல் கிடையாதுங்க, விடுங்க. மனதில் இருந்து வந்த தொய்வான நிலைமைகள்லாம் மாறப்போகுது. ரிஷபராசியாகட்டும், கிருத்திகை நட்சத்திரமாகட்டும், ரோகிணி நட்சத்திரமாகட்டும், மிருகசீரிசம் 2 பாதங்களாகட்டும், இனிமேல் தொல்லை. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதிபதி. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த மாதிரி ரிஷபராசிகாரங்க திருவாயில கண்டிப்பாக திருமந்திரங்கள் வந்தது சொல்லிக்கொண்டே இருங்க. ராம நாமத்தை நித்தமும் பாராயணும். ஓம் நமோ லக்ஷ்மி நாராயணாய நம சொல்லிக்கினே இருக்கலாம். இனிமேல் வருகின்ற காலங்கள் புதிய புதிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலங்கள். அதனால தான் சுவாமி இந்த மந்திரத்தை சொல்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அதெல்லாம் சொல்லணும், சொல்லி பழகணும். நம்ம அந்த சொல்ல தான் கொடுத்த நாவினை வைத்து நல்ல உணவுகள் உட்கொள்ள தேவையில்ல சாமி. ஏன்னா இந்த காலம் பொன்னான காலம். இறைவன் நமக்கு சப்போர்ட் பண்ணார்னா இன்னும் உயர்ந்தவான படிக்கு நம்ம செல்லக்கூடிய காலமாக அமையப்போகுது. பெரியோர்கள் மற்றும் அதாவது வீட்டில் இருக்கிற பெரியவங்கள் மட்டும் கண்காணிப்பாக பார்த்துக்கையா. வயது மூப்படைவர்கள் மட்டுமே. மற்றபடி எந்த தொந்தரவும் இந்த மாதத்தில் கொடுக்கக்கூடிய காலமாக அமையவில்லை. ஒரு 15, 20 தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் நம்ம ராசியிலே இடம்பெறக்கூடிய காலமாக அமைய போகிறாரு. நம்மளுக்கு 2ஆம் அதிபதியும் நீச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து வந்துடுவார் ஐயா. ஒரு 5 தேதிக்கு அப்புறம் மாதத்தில் அதுவே பெரிய வெற்றி கொடுக்கும். முக்கியமாக அது விரயத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. அவரும் ஒரு 15, 20 தேதி ஆன பிறகு நம்ம ராசியிலே வந்து வீட்டிருக்கக்கூடிய காலமாக வருது. சுக்கிரராதன் நம்ம ராசிநாதனே உச்சம் பெற்று அந்த அவரே 12ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த தொந்தரவுலாம் விலகி எல்லா செலவீனங்களும் இனிமேல் படிப்படியாக குறைத்து கொள்ள தான் போகிறோம். ரிஷபராசிகாரங்க இனிமேல் வெற்றி 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 வெற்றி. ஒரே வார்த்தை சொல்ல போனால் வெற்றி தாங்க. சென்ற இடங்களில் வெற்றி இனிமேல் கிடைக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது. கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இது ஒரு பொன்னான காலம் என்று தான் எடுத்துக்கலாம். இந்த மாதத்தில் என்னென்ன திட்டங்களை போட வேண்டும், என்னென்ன செயல்களை தீட்ட வேண்டும் என்று தன்னம்பிக்கை வரப்போகுதுங்க. நம்மளுக்கு உட்கார போகிறோம், உட்காந்து சிந்திக்க போகக்கூடிய காலமும் இந்த காலம்தான். தோல்வி என்பது கண்டீர்களவல்லவா? போன ஆண்டு முழுவதுமே தோல்வி 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 எல்லாத்தையும் கண்டீங்கள்ல. இந்த மே மாதம் பிறந்தது உங்களுக்காக என்று எடுத்துக்கொள்ளுங்கள். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும். இந்த இறைவன் அந்த இறை பற்று மேலோங்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையும். வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போதுங்க நம்மளுக்கு. வெளியூர் சென்று சுற்றுலா தலங்களுக்கு சென்று இறைவன் நாமத்தை சொல்லி அவங்களுடைய இறைவனுடைய இடத்துக்கு நாம் செல்ல போகிறோம். நல்ல ஒரு அமைப்பு என்று தான் சொல்லலாம் ஐயா. சுற்றுலா மட்டும்தான் இல்லை, இன்ப நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இனிமேல் நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போதுங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கே முதல் உதாரணம், முதல் ஆதாரம் என்று எடுத்துக்கலாம் இந்த மாதம். புன்னகையோடு சொல்கிறேன் சுவாமி. இனிமேல் ரிஷபராசிக்காரங்க பயந்து கூட நீங்கள் போக தேவையில்லை. எங்கேயும் போய் நீங்கள் பயந்து போனால் அவசியமே இல்லை. தலை குனியமும் தேவையில்லை. இப்போவே ஆல்ரெடி நல்லா இருப்பீங்க, ஒன்றும் குறையே கிடையாது. இனிமேல் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம், தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு 2ஆம் அதிபதி நீச்சம் பெற்று வெளியே வந்துட்டார்னாவே போதுமாது. அதுலேருந்தே உங்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய காலம் தொடர்ச்சியாக காணப்படும் ஐயா. நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சூரியனோடு தான் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாரு. அவருடன் கூட குரு பகவானும் இருக்காருங்க ஐயா. அதெல்லாம் ஒரு பெரிய மங்களம். அதெல்லாம் எப்பவுமே கிடைக்காது. இந்த காதல் சமன்பாடில் மட்டும் ரிஷபராசிக்காரங்க தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள். இந்த மாதம் அது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன அட்டன் பண்ண வேண்டிய காலமாக இருக்குது. சில விஷயங்கள் நம்மளை தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் மட்டும் பெண்கள் விஷயத்திலையோ காதல் சமன்பாடு விஷயத்திலோ கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி எந்த தொந்தரவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு இனி மனக்கசப்பு என்பது கிடையாது. ஒரே வார்த்தை சொல்லலாம், ஐயா எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ரிஷபராசிக்கார்.
இனிமேல் நடக்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் பொருளெல்லாம் கொடுத்துட்டாங்க, செல்வங்கள்லாம் கொடுத்துட்டு முடிச்சிட்ருக்காங்க. திரும்ப வருமா வராதா, போட்டது விதை போட்டுட்டோம் முளைக்குமா முளைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் முளைக்கின்ற காலங்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறதுக்கு, செல்வங்கள் சேரக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. ரிஷபராசிகாரங்க இனிமேல் தோல்வியில் இருந்து மீண்டு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இறைவனே அடுத்து செல்லுகிறார். ஒவ்வொரு படியாக நம்மளுக்கு கொடுக்குறார். ஐயா இன்றைக்கே வந்துன்னா வந்துடாது, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு படிக்கட்டு கட்டணும். ஒவ்வொரு படியாக நம்மளை உயர்த்தி சென்று பெரிய படி, ஏன்னா மேலேருந்து கீழே தள்ளிட்டாங்க. ஒவ்வொரு படியாக தான் திரும்ப மேலே போகணும். நம்ம அது கூட அந்த படித்தளம்லாம் அடித்தளமாக போட்டுக்கணும் போகணும். அந்த காலத்தை இறைவனே நம்மளுக்கு வகுக்கிறாங்க. ஐயா ராசியில் இருந்து 9ஆம் இடம் 7ஆம் இடம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல படித்து பார்வை, குரு பகவானுடைய பார்வை, லக்ஷ்மி கடாட்சம், குலதெய்வ அருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, எதுமேல் தொட்டதெல்லாம் துலங்கும். நம்ம வீட்டில் புது விசேஷங்கள் அமைக்கக்கூடிய, அதாவது பிள்ளைகளாகட்டும், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும், மனைவியாகட்டும், மனைவி சார்ந்த விஷயங்களாகட்டும், அவங்க உறவினர்களாகட்டும், எல்லாமே சுபம் என்று சொல்லக்கூடிய அப்பா ஒரு பெரும் மூச்சு விட்டுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும் சாமி, இதுமாரி வாழ்க்கையில் இன்னொரு தடவை இந்த வேலையே நாம் செய்யக்கூடாது. பிரச்சனையிலேருந்து நாம் விடுபடக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் பூர்த்தி பண்ணுமோ, வங்கியில் லோன் கேட்குறீங்களா, கண்டிப்பாக கிடைக்கும். செல்வங்கள் கேட்க போகிறீங்களா, கண்டிப்பாக கிடைக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரணம் சேர்க்கை கிடைக்கக்கூடிய காலமாக அமையப் போகிறது. ஒருமுறை திருமலை திருப்பதி என்று சொல்லக்கூடிய ஏழுமலையான் சன்னதிக்கு சென்று வருக. ஏன்னா ரொம்ப சிறப்பென்று தான் இந்த ரிஷபராசிக்கு திருமலை திருப்பதி சென்று வர நல்ல முன்னேற்றத்தை காணலாம். செல்வங்கள் சேரக்கூடிய பாக்கியம் அமையும். ஐயா பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதி புதன், 5ஆம் அதிபதியும் அவரே தான். லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிட்டக்கூடிய காலம். இனிமேல் வருகின்ற காலங்கள் பெரிய முன்னேற்றம். இந்த மாதம் முழுவதும் நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு அதாவது ஒரு மனுஷன் மெடுக்கான தோட்டத்தோடு காணப்படுறான்னா இந்த மாதம் கண்டிப்பாக இருப்பான். நல்ல செல்வங்கள் சேரத்தும், தவறான விஷயத்திலிருந்து நாம் விடுபடுத்தும், இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம். ஆன்மீகம், ஐயா கோவில் போகாதவங்க கூட இந்த மாதம் போக ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் சாமியே கும்பிடலன்னு சொல்கிறாங்க. ரிஷபராசிகார் யாராக இருப்பினும் இறைவன் நாட்டத்தை அதிகரிக்கக்கூடிய காலமாக வரப்போதுங்க. இல்லறம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு அதாவது திருமண தடை விலகக்கூடிய, தோஷங்கள் விலகக்கூடிய போதும். இதுவரை குழந்தை பேர் இல்லாதவங்க ரிஷபராசிகாரங்க தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதம் இனிமை மாதம். நம்மளுக்கு குடும்பத்தில் பெரிய அதாவது குலம் விளங்க இறைவன் குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்கள் குல வாரிசு நம்மளுக்கு பிறக்க போகிறோம். நம்ம குலதெய்வமே நம்ம வீட்டில் வந்து பிறக்க போதுங்க. இந்த அமைப்பு குலதெய்வ வழிபாடை செய்வதன் மூலியம் எல்லா புண்ணியமும் இந்த ரிஷபராசிகாரங்களுக்கு பெரிய மேன்மை தரப்போகிறார். எல்லா செல்வத்தையும் தரப்போகிறார். ஐயா ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தொட்டது துலங்கக்கூடிய காலமாக இந்த ரிஷபராசிகார் மே மாதம் முழுவதும் வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய காலமே தான். உடல் உபாதைகள் தீரப்போகுது, உடலில் இருந்து இந்த பிரச்சனைகள்லாம் தீரப்போகுதுங்க ஐயா. பிணிகள் அனைத்தும் விலகப் போகுதுங்க ஐயா. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. இடம் பெயரக்கூடிய காலம். கண்டிப்பாக இடப்பெயர்ச்சி இருந்தால் எடுத்துங்க ஐயா. ஆஃபீஸோ தனியார் துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்டும், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும், உங்களுக்கு இடம் மாற்றம் ஏதேனும் கொடுத்தாங்கன்னா வரவேற்று கையெடுத்து கும்பிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலம் இனிமையான காலங்கள், நிம்மதி பெருமூச்சு என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. நல்லதே நடக்கப் போகிறது ஐயா நம் வாழ்வில். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் ஸ்ரீமன் நாராயணன் அந்த அரங்கநாத பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.